ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி பூண்டு குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணலாம் வாங்க. தேவையான பொருள்கள்: பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. புளி பாருங்கள், இவ்வளோ சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் மிக்சியில் நம்ம அரைச்சிக்க போகிற பொருள்கள். தேங்காய் 2 பீஸ் போதும் உங்களுக்கு, ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டியது. சுண்டைக்காய் கொஞ்சோண்டு சேர்த்துங்க, நல்லா தண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாம். வெண்டைக்காய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு கடவுள் பருப்பு, மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் பூ கொஞ்சம், உப்பு, அவ்வளோதான். 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் வறுக்க போகிறோம் நம்ம. ஜீரகம் 1 ஸ்பூன். இந்த ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம வறுக்கிறது தான் இந்த குழம்போட ஒரு காம்பினேஷனே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாசனைங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 2 பீஸ் சேர்த்துங்க. தேங்காய் ஒரு 2 பீஸ் சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க, தேங்காய் ரொம்ப தேவைப்படாது. பூண்டு 2 பல். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சிங்க. இது கடாய் காஞ்சிச்சு, நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா வெந்தயம் செவந்து வரணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்துக்கங்க. பூண்டு தான் உங்களுக்கு நல்ல ஒரு இது. பூண்டை நிறைய சேர்த்துக்கங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூண்டு. மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயத்தை சேர்த்துக்குங்க, சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் பாருங்கள், நல்லா கம்முன்னு வாசனை வருது. இந்த மலைக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சுண்டைக்காய் வத்த கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க, நல்லா கழுவி வச்சது. நல்லா வதக்கிக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். பூண்டு வாசனை நல்லா வந்துட்டு இருக்குது. சின்ன வெங்காய வாசனை. இதை அரைச்சி வச்சுருக்குது, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதையும் இப்போ மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூளில் நான் மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி அதில் சேர்த்துடலாம். புளியை சேர்த்தா நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரணும், நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிக்கிட்டு எண்ணெய் மேலே வரணும். வந்துச்சு பாருங்கள். வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பூண்டு குழம்பு ரெடி. வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க.
கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே பொரிஞ்சது மிளகா சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுன்னா ஆனியனை சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இல்லை வெண்டைக்காய் அதில் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே தான் அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரும். மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதனால் அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து வச்சு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. அதை அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மல்டி சமையல். தேங்க்யூ.